வணக்கம். நான் தமிழ்நாடு சமத்துவ மக்கள் முன்னேற்ற கழக தலைவர். கூட்டணி கட்சியா இன்னும் அறிவிக்க போறாங்க. இன்னைக்கு வந்தது நம்ம திமுக அரசு போறதுக்கு எங்குமே வழி இல்லாமல் பண்ணாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தமிழகத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க வரத்துக்கு இடம் இல்லை. எங்கேயுமே எங்க எல்லாமே பிளாக் பண்றாங்க. இப்போ நம்ம போராட்டத்துக்கு எதுக்கு பண்றோம்? அவர் தெரியாம எஃப்ஐஆர் போடாம போட்டிருக்காங்க. அதுதான் ஆர்ப்பாட்டம் போடுறோம், எல்லாம் பண்றோம். இது ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு இடம் இல்லை. அதனால தான் இப்படி போட்டிருக்காங்க. ஆர்ப்பாட்டம்னா வெளில நின்று போராட்டம் பண்றாங்க. அதுதான் ஆர்ப்பாட்டம். அதுக்கெல்லாம் கொடுக்கல. ஏன்னா பயம். 75 வருஷமா ஆட்சி நடத்திருக்காங்க திமுக. வெறும் நம்ம தளபதி இப்போ வந்தாரு பயப்படுறாங்க. எங்க இதாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி அது தொடர் எல்லாருக்கும் ரொம்ப அராஜகம் பண்றாங்க. இது இப்ப இருக்கிற ஆட்சி சரியில்லை. தயவு செய்து மக்களுக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அது செய்யறது ஆட்சி. கண்டிப்பாக 2026 தமிழக வெட்டுக்களும் வரும். இந்த ஆட்சி மாற்றம் செய்யும். இந்த மாதிரி ஊழல் இல்லாத ஆட்சி இருக்கும். இந்த ஒரு டாஸ்மார்க் உழைக்கிறேன்னு சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமா இப்போ கண்டிப்பா வந்துச்சுன்னா கண்டிப்பா மாற்றம் கிடைக்கும். வேற எதுவும் இல்லை. வேற எதுவும் சொல்லுங்க. அவர் போராட்டத்துல நிறைய விஷயம் பேசியிருந்தாரு. என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு? நான் சரியா கவனிக்கல. நான் சவுண்ட் சரியா கேட்கல. இல்ல அதனால முடியல. இல்ல அதனால வெளில வந்துட்டாங்க. சரியா கேட்கல. எதுவும் நல்லதாக தான் சொல்லியிருப்பாரு. அதனால அவருக்கும் கொஞ்சம் அதிகமா பேசல, கம்மியா தான் பேசுறாரு. அதனால நான் அதுக்கு கிளம்பிட்டேன். இடம் இல்லை போத்துக்கும் எங்களுக்கும். அதெல்லாம் பண்ணி கொடுத்தேன். அதெல்லாம் இடம் இல்லைன்னா இவங்க கொடுக்குற அரசாங்கம் அதுக்கு தகுந்த மாதிரி இடம் கொடுக்கல. எங்க நிறைய பேர் வந்துருவாங்க, பயம். இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா எங்க இந்த மாதிரி பண்ண முடியாத, திருப்பி ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி யாரும் பயப்படுறாங்க.